இந்த பெந்தகோஸ்தே நாள் முதல்ல எப்போ வந்துச்சு அப்படின்னா, இந்த பஸ்காட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு இவங்க விடுதலையாகி 50வது நாள் சீன் வனாந்தரத்தில் வந்து சீனாய் மலைக்கு நேராக கூடாரம் போடுறாங்க, அங்க தங்கி இருக்காங்க. அப்போ 50வது நாள் வருகிறது. அப்போ இந்த ராஜ்யம் இனி வரப்போவதாக இருந்தாலும் நமக்குள்ள ஏற்கனவே ராஜ்யம் வந்துவிட்டது. We are now present in the kingdom of God. ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். நாம் இப்பொழுதே தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக தான் இருக்கிறோம். ஆதாமுடைய படைப்பை ரொம்ப சுருக்கி சொல்லணும்னா என்ன, பரலோகத்தில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் பூலோகத்தில் மனிதனும் செய்ய, மனிதனும் தேவனை போல செயல்பட, மனிதனும் பூமியில் தேவனாகவே இருக்க தேவன் அவனை படைத்தார். சார், ஆசாரியன் ஒருத்தர் உருவாக்கணும்ன்றது தேவனுடைய திட்டம் கிடையாது. It is not the mind of God. ஒருத்தரை உருவாக்கி அவனை மட்டும் உள்ள விட்டு அவன் மூலமா மத்த ஆசீர்வாதம் அப்படி இல்ல. கர்த்தர் பார்க்கிறார், எல்லாரோடும் பேசணும், எல்லாரோட இடைப்படணும், எல்லாரும் என்ஜாய் ஆகணும். இன்னைக்கு பெந்தகோஸ்தே ஞாயிறு. ஆமென். நல்லா ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஸோ பெண்டகாஸ்டல் சண்டே இல்லையா, நான் வந்து அதை நம்முடைய தொடர் பிரசங்கத்தோடய அதை இணைச்சி பேசலான்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி பெண்டகாஸ்டல் சண்டேவை பற்றி நல்லா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அதில் பெண்டகாஸ்ட் டே ஆஃப் பெண்டகாஸ்ட் அப்படின்றத பற்றி ரொம்ப ரொம்ப தீர்க்கமாக பார்க்க போகிறோம். பெந்தகோஸ்தே அப்படின்னா அர்த்தம் என்ன, எதற்காக வந்தது, ஏன் இதை பெந்தகோஸ்தே நாள் என்று அழைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணுவோம் பார்ப்போம். நிறைய பேர் 1000 காரணம் சொல்கிறாங்க, நம்ம பைபிளை பார்ப்போம். சரியா, இன்றைக்கி நம்ம பிரசங்கத்தை ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் எடுப்போம் கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்கிருந்து விடுதலையாக்கினார் உங்களை? என்ன கவனிக்கணும். எங்கிருந்து விடுதலையாக்கினார்? இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்த போகிறார். இதுக்கும் ஆமெனா? நான் அந்த வசனத்தை தப்பாக சொன்னேன். இப்போ இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்த போகிறார். உட்படுத்தினாரா உட்படுத்த போகிறாரா? சத்தமாக சொல்லுங்க. அப்போ கரெக்ட் பண்ணோம்ல. என்ன சொல்றீங்க? உட்படுத்தினாரு சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் என்ன அர்த்தங்க? உட்படுத்தினாருன்னு அர்த்தம் ஏற்கனவே நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏற்கனவே நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க. நல்லா ஆமென் சொல்ல மாட்டீங்க. இந்த வசனம் சொல்லி பாருங்க. தெளிக்கப்பட்ட ரத்தத்தினிடத்திற்கும் கர்த்தரிடத்திற்கும் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க? நீங்கள் வந்துகிட்டு இல்லை, வரப்போறீங்கன்னு சொல்ல, நீங்கள் ஏற்கனவே வந்து சேர்ந்தீர்கள். நல்லா கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல முடிஞ்சா? அல்லேலூயா. அப்போ இந்த ராஜ்யம் இனி வரப்போவதாக இருந்தாலும் நமக்குள்ள ஏற்கனவே ராஜ்யம் வந்துவிட்டது. We are now present in the kingdom of God. ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். நாம் இப்பொழுதே தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக தான் இருக்கிறோம். ஆமென். நல்ல ஆமென் சொல்ல கேட்கிறேன். கலாத்தியர் நிருபம் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, எதுக்கு பாவத்துக்காக ஒப்பு கொடுத்தார்? இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இயேசு கிறிஸ்து பாவத்துக்காக ஒப்பு கொடுத்தாரா? மறுச்சிட்டாரா? மறுச்சது உண்மையா? அப்படின்னா நீங்க பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையானதும் உண்மை. நல்ல ஆமென் சொல்லியிருக்கலாமே. அப்போ நீங்கள் இப்போ இந்த என்ன அர்த்தம்? அப்போ நான் இந்த உலகத்தில் தான் இருக்கேன், இன்னொன்று உலகத்தில் தான் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை, உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் வல்லமை நம்மை கட்டுப்படுத்த முடியாது. நல்ல ஆமென் சொல்ல கேட்குறேன். அல்லேலூயா. கவனிங்க. அப்போ இந்த பிரபஞ்சத்தின் வல்லமை கட்டுப்படுத்த முடியாதுன்னா அப்போ நம்ம ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சம் தேவனால் மட்டுமல்ல, மற்ற வேறு சில வல்லமைகளாலும் ஆளப்படுகிறது. அல்ல ஆமென் சொல்ல கேட்குறேன். இப்போ அவங்ககிட்ட அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஏன் ஆளுகை இன்னும் இருக்கு? ஏன் முழுசாக கர்த்தர் பிடுங்கலை? என்ன காரணம் என்ன? எல்லாரும் இன்னும் ரட்சிக்கப்படல. ஆமென் சொல்ல கேட்குறேன். சத்தமாக சொல்லிட்டீங்கன்னா ஒன்று எல்லாரும் ரட்சிக்கப்படணும், இல்லை முடிவு வரணும். ஆமென். ஸோ
அப்போ இங்க ஏற்கனவே இருக்கிற வல்லமைகள் நம்ம ஏதாவது செய்ய முடியுமானா அதுதான் அவர் சொல்றார், இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து உங்களை விடுவித்திருக்கிறார். கையை மேல தட்டி ஆமென் சொல்லுங்க. இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாமேன் தானங்க கேட்டேன். அப்போ இப்போது இருக்க பொல்லாத பிரபஞ்சம் ஏதாவது பண்ண முடியுமானா பண்ண முடியாது. யூ ஆர் கனெக்டட் வித் டிவைன் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். தேவனுடைய தெய்வத்துவத்தோடு நீ இணைக்கப்பட்டிருக்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இது பெண்டகாஸ்டல் டேவை பற்றி நீங்கள் பார்ப்போம். இன்னைக்கு பெண்டகாஸ்ட் டேவை பற்றி பார்ப்போம். அப்போ இந்த இணைப்பு எப்படி நடந்ததுன்றதை இந்த பெந்தகோஸ்தே நாளிலிருந்து நான் அதை பார்க்க விரும்புகிறேன். பாருங்கள், பெந்தகோஸ்தே நாள்ன்றது ஒன்றும் இல்லை. என்னென்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்ட நாளிலிருந்து 50வது நாள் 50th டே, அதுதான் பெண்டகாஸ்டல் டே. ஒரு ஆமென் சொல்லுங்க. பென்டா அப்படின்னா 5ன்னு அர்த்தம், பென்டோன்னா 50ன்னு அர்த்தம். அது கிரீக் வார்த்தை, கிரேக்க வார்த்தை. பெண்டகாஸ்ட் அப்படின்னா 50வது நாள். என்னது? ஹலோ, நிறைய பேர் பெந்தகோஸ்தே ஊழியம், ஆமாம், அவங்களும் நொந்த கோஸ்தே ஆகிடுவான் இன்னைக்கு. ஆமாம், பெண்டகாஸ்டல்னால் நீங்கள் தப்பாக ஒன்று. பெண்டகாஸ்டல்னா என்ன அர்த்தம்? டைரக்டாக மீனிங் என்ன அப்படின்னா 50வது நாள். என்னது 50வது? என்ன 50வது நாள்? பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்போ அடிக்கப்படுச்சோ அங்கேருந்து நேராக 50வது நாள், அதுதான் பெண்டகாஸ்டல் டே. ஒரு ஆமென் சொல்லுங்க. கிரீக்கில் இப்போ இவங்க ஹீப்ரூவில் அதை எப்படி கூப்பிட்டாங்கன்னா, அதை வந்து அந்த பண்டிகையை 49 நாள் ஒரு அந்த 7 வாரம் முடியுது. 7 வாரம் முடிஞ்ச உடனே அவங்க 7வது வார பண்டிகை, வார பண்டிகை அப்படி தான் அது அதோடைய பேர் ஹீப்ரூவில். ஸோ அவங்க அதை அப்படி அழைக்கிறாங்க. நியூ டெஸ்டமெண்ட் வருது தான் பெண்டகாஸ்ட்னு சொல்கிறாங்க. நியூ டெஸ்டமெண்ட்டில் தான் கிரீக் வரும்போது தான் பெண்டகாஸ்ட்னு சொல்கிறாங்க. பெண்டகாஸ்ட்னா 50வது நாள் அர்த்தம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ஸ்ட்ரெயிட் மீனிங் 50வது நாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, இப்போ இந்த பெந்தகோஸ்தே நாள் முதல்ல எப்போ வந்துச்சு அப்படின்னா, இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு இவங்க விடுதலையாகி 50வது நாள் சீன் வனாந்தரத்தில் வந்து சீனாய் மலைக்கு நேராக கூடாரம் போடுறாங்க, அங்கே தங்கியிருக்காங்க. அப்போ 50வது நாள் வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இது 50வது நாள் ரொம்ப முக்கியமான நாள். என்ன நடந்துச்சுன்னா, தேவன் ஜனங்களை சந்திக்க விரும்புகிறார். சரி, தேவன் ஜனங்களை ஏன் சந்திக்க விரும்புகிறார்? காரணம் என்ன? என்னமோ ஒன்று அவங்ககிட்ட சொல்லணும்னு விரும்புகிறார். என்னமோ ஒன்று அவங்ககிட்ட சொல்லணும்னு விரும்புகிறார். அல்லது ஏதோ ஒரு உடன்படிக்கை அவங்களோடு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இப்போ தேவன் இந்த சந்திக்க வந்த நாள் 50வது நாளாக இருந்ததுனால் அது விசேஷமான நாளாய் மாறிற்று. ஒரு ஆமென் சொல்ல கேட்குறேன். சத்தமா ஆமென் சொல்ல கேட்குறேன் சார். கவனிங்க, இப்போ ஏன் தேவன் சந்திக்க வரான்றதுக்கு அதை சொல்றதுக்கு முன்னாடி இப்படி பார்ப்போம். கவனிங்க, ஆண்டவர் மனிதனை படைத்தார் இல்லையா உலகத்தில்? யாரெல்லாம் கவனிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. ரொம்ப ஆழமானது, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்டைலே தானே, சிம்பிளைஸ் பண்ணுறது தான் நம்ம வேலை. கவனிங்க, ஆண்டவர் மனிதனை பூமியில் படைக்கிறார். பூமியில் மனிதன் படைச்சிட்டு அவனுக்குள்ள ஜீவனை வைக்கிறார். அவன் மேலே ஆசீர்வாதத்தை வைக்கிறார். அவனை சுற்றி இருப்பதெல்லாம் ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமாக சொல்ல கேட்குறேன். சரி, இந்த ஆசீர்வாதமும் அவனுக்குள்ள இருந்த ஜீவனும் எதை வெளிப்படுத்துதுன்னா, பரலோகத்தின் நீட்சியை வெளிப்படுத்துகிறது. பரலோகத்தில் அழிவே இல்லை, இவன் அழிவில்லாதவனாக உண்டாக்கப்பட்டான். நல்லா ஆமென் சொல்ல மாட்டீங்க. பரலோகத்தில் சாபம் இல்லை, அங்கே ஆசீர்வாதம் தான் இருக்கு. அப்படியே ரெப்ளிகாவா ஒரு சாபம் இல்லாத ஒரு உலகத்தை, ஆசீர்வதிக்கப்பட்ட உலகத்தை, அவன் அந்த உலகத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று தேவன் விரும்பி ஆசீர்வாதத்தோடு அவனை படைத்து அவனை வைக்கிறார். அப்படியே பரலோகத்துடைய ரெப்ளிகாவா இவனை படைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால பைபிள் சொல்லுது, அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் அவனை உண்டாக்கினார். கையெல்லாம் உயர்த்தி ஆமென் சொல்லிருக்கலாம் சார் நீங்க. அல்லேலூயா. சோ பரலோக சாயல் அல்லது பரலோகத்தினுடைய நீட்சி பூலோகத்தை, the extension of heaven on earth, அதுதான் ஆதாமுடைய படைப்பு. ஆதாமுடைய படைப்பு ரொம்ப சுருக்கி சொல்லணும்னா என்ன? பரலோகத்தில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் பூலோகத்தில் மனிதனும் செய்ய, மனிதனும் தேவனை போல செயல்பட, மனிதனும் பூமியில் தேவனாகவே இருக்க தேவன் அவனை படைத்தார். கையை நல்லா தட்டி இருக்கலாம், ஆமென் சொல்லிருக்கலாம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, பரலோகத்தினுடைய நீட்சி பூமியில் இருக்கிற மாதிரியே நரகத்தின் நீட்சியும் பூமியில் இருந்தது. என்ன கவனிக்கணும் சார், என்ன கவனிக்கணும். முக்கியமான விஷயங்களை பேசுறேன். நரகத்தின் நீட்சி என்ன? மரணம், வியாதி, பயம், வருத்தம், கண்ணீர்,
நரகத்தில் என்ன நடக்கும்ன்றாங்க? நீ அழுவ, நீ புலம்புவ, பற்கடிப்பு உண்டாயிருக்கும், சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, வலிகள் இருக்கும் அப்படின்னு சொல்ற. அதெல்லாத்தையும் பூமியில நீட்சியை கொண்டு வர சாத்தான் இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லி கேட்கிறேன். நல்ல கவனிங்க. நரகம் என்னை பொறுத்த வரைக்கும், நரகம் மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாகவே உருவாக்கப்பட்டது. ஏன்னா மனிதன் உருவாவதற்கு முன்னாடி பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே தூதன் விழுந்துட்டான். தூதன் விழும்பொழுது அதை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்றாரு, அவன் பாதாளத்தில் விழ தள்ளப்பட்டான், வெட்டுண்டு விழுந்தான் சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லி கேட்கிறேன். அப்போ பாதாளம் ஏற்கனவே வந்துட்டு, மனுஷனே பிறக்கல, பாதாளம் வந்துட்டு. மனுஷனே பிறக்கல, பரலோகமும் இருக்கு. கையை நல்லா உயர்த்தி ஆமென். இப்ப பரலோகத்தினுடைய நீட்சியை தேவன் கொண்டு வர விரும்பும் பொழுது பாதாளத்தை இருக்க விரும்புகிறான், பாதாளத்தின் நீட்சியும் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆதாம் பழத்தை சாப்பிட்டான்றாங்க. ஆதாமா சாப்பிட்டான்? ஏவாலே சாப்பிட்டுனாலும் அது ஆதாம் சாப்பிட்டதான் கணக்கு. ஒரு ஆமேன்னு சொல்ல கேட்குறேன். சத்தமா ஆமேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் தான் சாப்பிட்டான் ஆதாம். ஆனால் ஏவாலே சாப்பிட்டுனாலும் அது ஆதாமுடைய கணக்கு தான். ஒரு ஆமேன்னு சொல்ல கேட்குறேன். அப்போ பரலோகத்தின் நீட்சி எப்படி நடக்கிறதோ அதே மாதிரி தான் பூமியில பாதாளத்தின் நீட்சியும் தொடங்க வேண்டும் என்று பிசாசு விரும்பினார். தொடங்கினது அதே மாதிரி. எப்போது மனிதன் பாவம் செய்தானோ, எப்போது மனிதன் விழுந்தானோ, விழுந்த உடனே பாவம், சாபம், வலி, வேதனை, கண்ணீர், சமாதானமின்மை, தேவனை விட்டு பிரிதல், இதெல்லாம் நடக்குது. பூலோகத்தில் சாத்தானுடைய ஆட்சியும் தொடங்கியது. ஒரு ஆமென் கூட வரல. அல்லேலூயா. எப்படி பரலோகத்தினுடைய ஆட்சி தொடங்குச்சோ, எப்படி பரலோகத்தினுடைய வல்லமை வந்துச்சோ, அதே மாதிரி சாத்தானுடைய வல்லமை வந்துச்சு. நான் சொல்றேன், பயம், நெருக்கம், கண்ணீர், வேதனை, வியாகுலம், சமாதானம் இல்லாம, பண கஷ்டம், நெருக்கடி, உழைப்பதில் கஷ்டம், இதெல்லாம் என்னன்னா மரணத்தின் ஆளுகை. நல்லா கையை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, இந்த மரணத்தின் ஆளுகையில மனிதன் விழுந்த உடனே முழு மனுக்குலமும், தேவன் படைத்த மனிதன், தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டவன், தேவனாகவே உண்டாக்கப்பட்டவன், அவனும் மரணத்துக்கு தொடர்பு உள்ளவன் ஆயிட்டான். அவனும் இந்த ஆட்சியில் இல்லாம அந்த ஆட்சிக்குள்ள போயிட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதை தான் பொல்லாத பிரபஞ்சம்ன்றார் பவுல். பவுல் சொல்ற, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து உங்களை விடுதலை. கைய மேல தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறாரு. கொஞ்ச நாள் ஆகுது, ஆபிரகாம் கிட்ட வராரு. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறாரு. ஆபிரகாம் மூலமாய் ஆசீர்வாதமான ஒரு சந்ததியை உண்டாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படியே வருது. அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து விடுதலை ஆகிறாங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதமான சந்ததி சுதந்திரிக்க போகுதுன்னா இப்போ 50வது நாள் வருது. தான் முக்கியமான நாள். அதனால 50வது நாள் முக்கியன்ற நான். 50வது நாள் எப்படிப்பட்ட நாள்னா, ஆண்டவர் இவர்களோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். ஏதோ ஒன்று சொல்ல வரார். எப்படி சொல்றாரு? எடுங்க, என் கூட எடுப்போம். 19ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 3 தொடங்கி வாசிப்போம். 3 தொடங்கி. மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை என்ன டிஃபரன்சியேஷன் சொல்றாரு பாருங்க. எகிப்தரை நான் உனக்காக என்ன பண்ணேன்னு பார்த்தேன், உன்னை கழுகு தன்னுடைய செட்டைகளின் மேல சுமந்து வந்ததை போல என்னிடத்தில் நான் உன்னை சேர்த்து கொண்டேன்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. மனிதன் தேவனை விட்டு பிரிந்து பல காலமாய் விட்டது. இப்போ இவர் சொல்றார், நான் உன்னை சேர்த்துக்கணும்னு விரும்புறேன். ஹார்ட் ஆஃப் காட், தேவனுடைய எண்ணம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய மனது என்னன்னா, உன்னை எப்படியாக நான் சேர்க்கணும்னு விரும்புறேன், எப்படியாக நான் உன்னை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நல்லா கையை தட்டி ஆமென் சொல்லிருக்கலாமே. பாருங்க, வாசிங்க கீழே. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, இப்போது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தமாய். இப்ப என்ன சொல்றாரு? என் வார்த்தையை கேட்டு நட. ரெண்டாவது, நான் ஒரு உடன்படிக்கை பண்றேன். அது என்ன பண்ணு? ஏற்றுக்கொள். அது என்ன பண்ணு? கைக்கொள்ள ஒண்ணு அப்படி அர்த்தம் இல்லை, ஏற்றுக்கொள். நான் ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன். அந்த அக்ரிமெண்ட் என்ன பண்ண? அக்செப்ட் பண்ணு. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஐ அம் கோயிங் டு மேக் a covenant with you.
ஆமா, அந்த கவர்னன்ட்டை நீ என்ன பண்ணு, ஏற்றுக்கொள். ஒரு ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, அப்படி சொன்ன உடனே சகல ஜனங்களிலும் நீங்களே என்னுடைய எனக்கு சொந்த, என்ன சொல்றாரு, உலகம் முழுக்க என்னது, அப்படியே சொல்ற பாருங்க. பூமி எல்லாம் என்னுடையது. உலகத்தில் இருக்க ஜனங்கள்லாம் யார் தான்? என்னுடையவன் தான். ஆனா நீக்கு ஸ்பெஷலா பண்றாரு. நீ ஏற்றுக்கொண்டனா, நீ என் பேச்சை கேட்டனா, நான் உன்னை ஸ்பெஷலா வச்சிருப்பேன்றார். என் சொந்த சம்பத், நீ தான் என்னுடைய சொத்து, நீ தான் என் ட்ரெஷர். நான் அப்படி பார்த்துப்போம் உன்னை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க சார். கையை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன் சார். இதை சொல்லிட்டாரா? சொன்ன உடனே 6 வாசிங்க. நீங்கள் எனக்கு ஆசாரிய, நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். கவனிங்க, இப்போ இது நடக்கிற வரைக்கும் யார் வரல? ஆசாரியன் ஒருத்தன் இல்ல, ஆசாரியன் ஒருத்தன் கிடையாது. ஆனா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம். என்ன அர்த்தம்? உனக்கு ஒரு ஆசாரியன் தேவையில்ல, நீ ஆசாரியனா இருப்ப. நீ என்ன ஸ்ட்ரைட்டா என்கிட்ட பேசுவ, நான் ஸ்ட்ரைட்டா உன்கிட்ட பேசுவேன். நீ ராஜாவாய் பூமியை ஆளுகை செய்வாய். கையை மேல தட்ட மாட்டியா சார்? பூமியை ஆளுகை செய்வது மட்டும் இல்ல, நீ என்னோடு பேசக்கூடிய ஆசாரியனா இருப்ப சார். ஆசாரியன் ஒருத்தர் உருவாக்கணும்ன்றது தேவனுடைய திட்டம் கிடையாது. இட் இஸ் நாட் தி மைண்ட் ஆஃப் காட். ஒருத்தரை உருவாக்கி அவனை மட்டும் உள்ள விட்டு அவன் மூலமா மத்த வாசிப்பு அப்படி இல்ல. கர்த்தர் பார்க்கிறார், எல்லாரோடும் பேசணும், எல்லாரோடும் இடைப்படணும், எல்லாரும் என் ஜனமாகணும். அல்ல ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. அப்ப கவனிங்க, அப்போ ஆசாரிய ராஜ்யமும், இப்ப இந்த ஆசாரிய ராஜ்யம் அப்போ வந்துருச்சா? வரவே இல்லை, விட்டானுங்க. எப்படி கோட்டை விட்டாங்க நான் சொல்றேன், விட்டாங்க இவங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு? ஆசாரியன் வந்துட்டான், ஆசாரிய ராஜ்யம் வரல. நீங்கள் எல்லாரும் அப்படி வந்திருக்கு, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும். நீங்கள்லாம் எல்லாரையும் சொல்றாரு, ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு அப்படி சொல்ல. இப்படி நடந்ததுக்கு பிறகுதான் ஆசாரியன் ஒருவன் தேவைப்படுகிறான், தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் நிற்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்க. அப்போ ஆசாரியன் இல்ல, ஆசாரியன் அதுக்கப்புறம் தான் உருவாக்குறாரு. கவனிங்க, நாம இப்ப யாரா இருக்கோம்? ஆசாரியர்களும் ராஜாக்களும். ஏன் நம்ம ராஜாக்களும் ஆசாரியமா இருக்கோம்? நமக்கு எந்த ஆசாரியனும் தேவையில்லை. பாஸ்டர் ஆசாரியன் இல்லை, சொன்னா போய், சொன்னா போய். பாஸ்டர் பாஸ்டர் தான் சார், நான் ஊழியம் செய்யறேன், நான் நல்லா ஊழியம் செஞ்சேன்னா அதுக்கு ஏற்ற பலன் எனக்கு தருவார். நல்லா ஊழியம் செய்யலாம் பலன் தருவார். ஆனா நான் நல்லா ஊழியம் செய்வேன். ராமன் சொல்லுங்க சார். சார் கடவுள் யாருன்னு கேட்டா தெரியணும்ல சார். ஆமா, எங்க அப்பா யாருன்னு கேட்டா தெரியணும்ல. ஆமா, அப்பா கிட்ட கொம்பு இருக்காம இருந்தாலும் எங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியும். ஆமா, கையெல்லாம் உயர்த்தி ஆமேன் சொல்லிடலாம். நிறைய பேருக்கு தெரியாது, அதான் வரல ஆமேன். ஆமா, நிறைய பேருக்கு அப்பா யாரு, இந்த அப்பா பயங்கரமான அப்பா போல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமா, அதனால அப்படி இருக்கு. கவனிங்க, அப்போ இன்னைக்கு தான் இது வந்திருக்கு. இப்போ புதிய ஏற்பாட்டில் தான் ஆசாரியர், நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியருமா இருக்கிறீர்கள் அப்படின்றாங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன ஆயிட்ட? ஆசாரியன் ஆயிட்ட, ராஜா ஆயிட்ட. இப்போ ஆனா அப்பமே அவர் சொன்னார், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள். ஆமென். நல்லா ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஏன் நடக்கல? காரணம் என்ன பாருங்க, வாசிமா. பரிசுத்த ஜாதியாயும் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரே சொல்ல. கவனிங்க, இப்போ பிரமாணம் வந்த உடனே, ஓல்டு டெஸ்டமெண்ட் பிரமாணம் வந்த உடனே என்ன ஆச்சு? என்ன ஆயிடுச்சுன்னா, நீ பரிசுத்தமா வாழ வேண்டிய அவசியத்துக்குள்ள வந்துட்ட. எங்க வந்துட்ட? நான் பரிசுத்தர், நீயும் பரிசுத்தனாய் இரு. டிமாண்ட், அது டிமாண்ட். நீ இருக்கணும் அப்படின்ட்டாரு. நீ பரிசுத்தமா இருந்தா நீ ஆசீர்வதிக்க படுவேன்ட்டாரு. நல்லா கவனிக்கணும், என்ன ரொம்ப முக்கியமானது சார். ஆனா இங்க அப்படி சொல்ல. இப்ப இங்க என்ன சொல்றாரு? நீ ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேசமே பரிசுத்தமான தேசம் என்னப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இது என்ன சம்பாரிச்சா? இல்ல, கொடுக்கிறேன்றாரு. சம்பாதிக்க சொல்ல, நீ இருன்னு சொல்ல, நான் கொடுக்கிறேன்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க சார்.